ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு நான் தைச்ச பட்டு பாவாடை தான். இது வந்து தீபாவளிக்கு எடுத்து தைச்சது. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இப்போ 8 வயசு. இப்போ 3வது படிச்சிட்ருக்கா, அடுத்தது 4வது போகணும். இது வந்து நானாகவே துணி எடுத்து தைச்சது தான். இந்த பிங்க் கலரு, இந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது. இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ். இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை April 26. அதுக்காக நான் திருச்சி போகும்போது இது வந்து எடுத்து வந்து வச்சுருந்தேன். நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். இது வந்து 3 மீட்டர் இருக்குதுப்பா. இது வந்து 3 மீட்டர் இருக்குது. நல்லா வந்து அகலம், நல்ல நீளம். எனக்கு எப்போதுமே ரெடிமேடில் எடுத்து போடுறது பிடிக்கவே பிடிக்காது, முக்கியமாக பட்டு பாவாடை. நம்ம குழந்தைங்களுக்கு அழகழகாக நிறைய வந்து ஃப்ளிட் வச்சு, நிறைய வந்து அந்த சுருக்கமாக வச்சு தச்சு போட்டால் தான் குழந்தைங்களுக்கு இப்படி நடந்து போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நான் எப்போதுமே பட்டு பாவாடை இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. இப்போ இதுவுமே நான் வந்து இப்போ தைக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம அது வந்து எப்படி அளக்கிறது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து 3 மீட்ரு பாவாடையும் 1 மீட்ரு வந்து சட்டை துணியும் இருந்துச்சுப்பா, ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை வந்து ஒரு இது நம்ம ஏன்னா பாப்பா வந்து வளர்கிற பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க கிடுக்குதுன்னு வளர்ந்துடும் பார்த்திங்களா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நான் அவ்வளோவா வந்து துணி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாலாம் தைக்க மாட்டேன். கொஞ்சம் டக்கு பிடிக்கிற மாதிரி, பாவாடைக்கு எதுவும் டக்கு பிடிப்புன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் டக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு தான், அதாவது வளர கொஞ்சம் பிரிச்சுட்டு கொஞ்சம் ஹைட்டு நம்ம வந்து எக்ஸஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் தைப்பேன். அதேமாரி சட்டை எடுத்தாலும் சரி, இல்லை கொலுசு எடுத்தாலும் சரி, பாப்பாவுக்கு வந்து ஒரு நூல் கொஞ்சம் பெருசாகவே தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் இதை வந்து நான் 4ஆக மடிச்சிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அளந்துடலாம், ஓகேவா? இது எவ்வளோ ஹைட்டு, இது வந்து எவ்வளோ இடுப்பு, எல்லாமே வந்து அளந்துடலாம். நம்ம இந்த பாவாடையோட அகலத்தை நான் அளக்கலை. ஏன்னா நம்ம அகலத்தை வந்து நம்ம அளந்து இது பண்ணுறதில்ல. நம்ம எவ்வளோ வந்து அகலம் இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் அகலத்தை அகலம் அப்படின்னா வந்து இந்த அடியில் நம்ம அளப்போம்ல, அது. இது வந்து நீளம். இது வந்து நீளம் வந்து இப்போதைக்கு வந்து நான் அந்த பட்டி மேலே வந்து கொக்கி மாட்டோம்ல, அதை விட்டுட்டு கொஞ்சம் நம்ம தையலுக்கு சேர்த்து ஒரு 28 இன்ச் இருக்குது. நான் வந்து இன்ச்சு கணக்கில் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 28 இன்ச் இருக்குதுப்பா. நான் சொன்னேன்ல டக்கு பிடிச்சி வச்சுருக்கிறேன்ட்டு, கொஞ்சம் டக்கு பிடிச்சது வந்து ஒரு 4 இன்ச், ஒரு 2 இன்ச்சு நான் டக்கு பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதனால் அது வந்து ஒரு 2 இன்ச் அப்படின்னா நம்ம உள்ளே மடக்கும்போது அது வந்து ஒரு 4 இன்ச் ஆகிடும், ஓகேவா? அப்போ 28 + 4 32 இன்ச் நான் வந்து ஹைட் வந்து எடுத்துக்க போகிறேன், ஓகேங்களா? இதுதான் ஹைட்டு அப்படின்றது தான் நம்ம நீளம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இடுப்போடைய அந்த அகலம், இடுப்பு அகலம் வந்து எனக்கு 16 இருக்குது. பாப்பாவுக்கு இது வந்து 15 தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 16 + ஒரு 2ங்கும்போது நம்ம உள்ளே கொஞ்சம் மடக்கி வச்சு தப்போம்ல, அதுக்காக சேர்த்து நான் வந்து ஒரு 18 பக்கம் எடுத்திருக்கேன். 18 36, ஓகேவா? நான் வந்து ஒரு இதுக்கு தான் நான் 18ன்னு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இன்னொரு சைடு மடக்கும் பார்த்திங்களா, சுற்று வரும்ல. அப்போ 18 + 18 வந்து நம்ம வந்து ஒரு 36 வரைக்கும் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? நமக்கு எக்ஸஸாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இப்போ 16ங்கும்போது நம்ம 15 30ன்னு எடுத்தால் பத்தாமல் போயிடும், அப்புறம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால் நம்ம எப்போ எடுத்தாலும் ஒரு நூல் வந்து கொஞ்சம் 1 இன்ச் கூடவே நம்ம கட் பண்ணுறது தப்பே இல்லை, ஓகேங்களா? இப்போ பாவாடை வந்து கட் பண்ணிடலாமா? நான் வந்து +2 முடித்த உடனே நான் தையல் கிளாஸ் வந்து போனேன். தையல் கிளாஸ் போயிட்டு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு தையல் மிஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் நிறைய ட்ரெஸ் எல்லாத்துக்கும் தைச்சி கொடுத்துருக்கேன். முக்கியமாக என்கிட்ட தைக்கிறவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா டீச்சருங்க தான். டீச்சர்ஸுங்க எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து தைப்பாங்க.
அவங்க வந்து அவங்க தைக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வந்து ஒர்க் பண்ணுற டீச்சருங்கள்ட்டையும் நிறைய ப்ளவுஸு, ஏன்னா அவங்க வந்து டீச்சருங்க அப்படிங்கும்போது மாதம் மாதம் சேரீ எடுப்பாங்க புதுசு புதுசாக. அப்போது நிறைய ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் வந்து அவங்க தச்சு போட்டுட்டு போகிறத பார்த்துட்டு எங்கே தைச்சிங்க, கிச்சன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு ஒரு பாப்பா தைக்கிது அப்படின்னோடனே அவங்களுமே என்கிட்ட வந்து கொடுத்து விடுவாங்க. தச்சு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு திருப்பி காசு வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. லைனிங் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட நானாக வந்து லைனிங் எடுத்தால் கூட அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அவங்க காசு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அது மாதிரி நிறைய நான் வந்து சுடிதாரு, ப்ளவுஸு எல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, எனக்கு முக்கியமாக அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அது மாதிரி தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாப்பா வந்து 8 வயசு. ஆனால் இதே அளவில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. ஒரு 4 வயசு 5 வயசு அந்த மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் என்ன பண்ணால் துணி வந்து நிறைய மிச்சமாகும். அப்போ அதை நான் என்ன பண்ணுவேன்னா மீதி துணியை வந்து கட் பண்ணி வச்சுட்டு, இந்த பிறந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்குலாம் நான் அழகழகாக ஃப்ராகு, அது மாதிரி கெவுனு, சுடிதாரு அது மாதிரிலாம் நான் தைச்சி கொடுப்பேன். போட்டுக்கோங்க அப்படின்ட்டு அதுங்க போட்டு நடந்து வர்றது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து காசெல்லாம் கேட்க மாட்டேன். மீதி துணி தானே, என்ன பண்ண போகிறோம், அது நம்ம தானே தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது மாதிரி தைச்சி வந்து கொடுப்பேன். அதுங்க தைச்சி நம்ம கொடுக்குறத அதுங்க போட்டு நடந்து வர்றது நமக்கு வந்து அந்த தையல் கூலி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அந்த ஒரு சந்தோஷமே நமக்கு போதும். அது மாதிரி நிறைய தைச்சி கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 32 ஹைட்டு பாவாடைக்கு 32 வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாச்சு அதை வந்து மிஷின் வந்து தைச்சு. ஓகேங்களா. எனக்கு சுடிதாருமே ஒரு 3 சுடிதார் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணதுனால அப்படியே போட்டுட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் சின்ன நாத்தனார் வந்து என்னுடைய அந்த தப்பம்ல, அதாவது வந்து அந்த கரண்ட்டு மோட்ரு அதை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து சரி பண்ணுவார். நீ சரி பண்ணிக்கிட்ட தம்பி, ஒன்றுது அவ்வளோதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து சரி பண்ணி கொடுங்கன்னா இந்தா சரி பண்ணுறேன், அந்தா சரி பண்ணேன்னு சரி பண்ணியே கொடுக்கவே இல்லை. அதனாலே நானும் வந்து அப்படியே விட்டுட்டேன் தைக்காமையே. இப்போ பாப்பாவுக்காக சரி நம்ம தைப்போம் அப்படின்ட்டு அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி இப்போ நான் வந்து தைக்கணும். இப்போ இது வந்து இப்போ பாவாடைக்கு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாவாடை மேலே நம்ம வந்து இந்த கொக்கி மாட்டோம்ல, நான் கொக்கி வச்சு தான் இப்போ வந்து தைக்க போகிறேன். எனக்கு வந்து அந்த ஒட்டுறது மாதிரி இந்த பட்டன் வைக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொக்கி 2 டபுள் கொக்கி வச்சு போட்டாக்கா அப்படியே கரெக்டாக கிச்சன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தையலுக்கு சேர்த்து நான் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்து நான் இது வந்து எதுக்கு கட் பண்ணுறேன்னா மேலே வந்து பட்டி வைக்கிறதுக்காக, கொக்கி மாற்ற பட்டி வைக்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணுறேன். தையல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், கற்றுக்கவே முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. எனக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து பெடல் மிதிக்கவே எனக்கு தெரியலை. எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நானே வந்து எவ்வளோ பேர் தைச்சி கொடுத்துருக்கேன் தெரியுமா. அது மாதிரி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் வேணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, ஒரு சமைச்சா கூட அது வந்து நம்ம விருப்பத்தோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சமைச்சா அதோடய சுவையே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் விருப்பப்பட்டு செய்யணும். சும்மா கடனுக்கே நம்ம வந்து ஒரு கட்டாயத்துக்காக செஞ்சோம்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெஸ்ட்டாக நமக்கு வந்து வராது. ஓகேங்களா. இப்போது நமக்கு அந்த பாவாடை தைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து நறுக்கிக்குவோம். இது வந்து எதுக்கு நறுக்கிறேன் அப்படின்னா, பட்டிக்கு மேலே வந்து கொக்கி மாட்டுவோம்ல, இது அந்த முன்னாடி நறுக்குனது வந்து பட்டிக்கு, இது வந்து பட்டி மேலே வச்சு அந்த கொக்கி மாட்டுறது தப்போம்ல, அது எல்லாருமே நம்ம நறுக்கும் போதே என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி எதுக்கு நம்ம நறுக்கணும், எதுக்கு நமக்கு தேவை. இப்போ சட்டை அப்படின்னா சட்டைக்கு வந்து நமக்கு என்ன டிசைன் தைக்க போகிறோம், இல்லை சிம்பிளாக தைக்க போகிறோமா, எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குக்கிங் செய்கிறோம், ஒரு சமையல் செய்கிறோம். சமையல் செய்யும்போது திடீர்னு எடுத்தோன்னுமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறோம், வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி, எப்படி அது வந்து அதோடைய அவுட்புட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சால் தான் தப்பு நமக்கு வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தப்பு வராமலாம் இருக்காது. இருந்தாலும் கூட சின்ன சின்ன கொஞ்சம் வர மிஸ்டேக்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சட்டை. இப்போது இது வந்து நான் தச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து இப்போ 18 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 18 இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 20 வச்சுக்க போகிறேன். எதுக்கு 20 வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த துணியை பொறுத்தளவில், சட்டை துணியை பொறுத்தளவில் ஒரு மாதிரி நூலாக பிசுறாக வந்துடும். ஒன்று ஓவர்லாக் போடணும், இல்லை அப்படின்னா இந்த சட்டை வந்து நான் ஓவர்லாக் போடலான்னு வச்சுருந்தேன், ஆனால் போடாமே விட்டாச்சு, அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓவர்லாக்கும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அதாவது வந்து தைக்கும்போதே கொஞ்சோண்டு அந்த கார்னர் அந்த அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த மனப்பகுதி எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு மடக்கி உள்ளே வச்சு தைச்சிட்டா பிரியாமல் அது பெசாண்டு கிடக்கும். பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளர நமக்கு வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுக்கணும் கூட, அதை பிரித்து விட்டு இந்த நெஞ்சு பத்தலை அது மாதிரி ஏதாவது பத்தாமல் இருந்தால் கூட நம்ம வந்து பிரித்து விட்டு கூட நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. அதனால் நான் வந்து ஒரு 2 இன்ச் வந்து கூடவே வச்சு 20 நான் வந்து நறுக்கிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஹைட்டு வந்து நான் இந்த சட்டை இப்போ நான் அளவு சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நான் வந்து பாவாடையில் டக்கு பிடிச்ச மாதிரி அடியில் வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு வந்து மடக்கி வச்சு தான் தைச்சிருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஹைட்டாக அப்படின்னா பாவாடையை நம்ம பிரித்து வர மாதிரி சட்டையும் நம்ம அடியில் வந்து பிரித்து விட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம தான் மிஷின் வச்சுருக்குறோம்ல, நம்மளே நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஹைட்டுமே கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்டெண்ட் ஒரு 2 இன்ச் வந்து நான் உள்ள மடக்கி வச்சு தான் தைச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் 23 எடுத்திருக்கேன். 23 சட்டை, அதாவது சட்டையோடைய ஹைட் வந்து 23. நான் அப்பப்போ அப்படியே வந்து நான் அளந்து இன்ச் டேப்பில் வந்து அளந்து நான் அப்படியே வந்து குறித்து வச்சுக்குவேன். சட்டை தைச்சாலும் சரி, சட்டையை வந்து நான் அளந்தாலும் சரி, அதாவது ப்ளவுஸு நமக்கு ப்ளவுஸு நான் எந்த ஒரு அளவு அளந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி குறித்து வச்சுக்குவேன். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டில் அவங்கவுங்க பேரை போட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். இப்போ வந்து யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது தைச்சி கொடுத்துட்டு திருப்பி நிறைய ப்ளவுஸ் கொடுப்பாங்கள்ல, அப்போ நான் திருப்பி அளந்துட்டு இருக்க மாட்டேன். அப்போ அவங்களுடைய பேரை எடுத்து அந்த நோட்டில் அவங்க பேர் இப்போ வந்து ஒரு அதாவது எங்கள் ஊர் விவோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மெர்சின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் தான், நிறைய ப்ளவுஸ் தைப்பாங்க. அப்போ மெர்சி அப்படின்னு வந்து பேரை போட்டு நான் வந்து அளவை வந்து எழுதி வச்சுக்கிடுவேன். அப்போ அதை நான் பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அளவு இதெல்லாமே எடுத்துடலாம். அதாவது ஹைட் எடுத்தாச்சு, அதேமாரி வந்து அகலமும் எடுத்தாச்சு. இந்த சட்டையை பொறுத்தளவில் 2 அதாவது கழுத்தோட அகலம், நம்ம வந்து கழுத்து வந்து ரொம்ப பெருசாக போச்சுனாலும் அப்படியே விரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது வந்து 2 இன்ச் வந்து அகலமும் 3 இன்ச் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஆம்கோல்னு சொல்லுவோம், அந்த கம்கட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 4.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 4.5 எடுத்தாச்சு. கொசு பகல்லே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி செடி இருக்கா, அதனால் வந்து பயங்கரமாக கொசு பகல்லே கிடைக்கும். ஃபேன் ஓடுது, இருந்தாலும் கூட கொசு வந்து பறக்குது. இப்போ இது வந்து இந்த சட்டை 1 மீட்ருப்பா, 1 மீட்ரு இந்த சட்டை. இது வந்து நம்ம எப்போ வந்து இதனால் நம்ம நூல் பார்த்து நம்ம எடுக்கணும். இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சட்டையை வந்து எடுத்தோம் அப்படின்னா அது எந்த வாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிடிச்சி நம்ம கொஞ்சம் இழுத்து பார்த்தோம்னா எந்த வாக்கில் அது வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இப்படி பிடிச்சி இழுத்து பார்த்தாக்க நல்லா அப்படி வந்து இதுங்கணும். அப்போ அந்த வாக்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம ஒரு அளவு நம்ம எடுத்தாலும் கூட அது வந்து நமக்கு பத்தாத மாதிரி போயிடும். கொஞ்சம் இப்படி அதாவது வந்து கொஞ்சம் இப்படி இழுத்தா ரப்பர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த வாக்கில் நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்து சட்டை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம 4ஆக மடிச்சுக்கிறோம். 4ஆக மடிச்சுக்கிட்டு நான் வந்து கழுத்துக்கு வந்து முன் கழுத்து பின் கழுத்து மொத்தமாக நம்ம நறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம
முன்கழுத்தை தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் பின்கழுத்து கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக அதாவது முன்பாட்டுக்கு தனியாகவும் பின்பாட்டுக்கு பின்னாடி தைக்கிறதுக்கு தனியாகவும் கூட நீங்கள் வந்து தனித்தனியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஒன்றாவே கட் பண்ணுறேன். ஒன்றாவே வந்து அளந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த அளவு அந்த 4 கார்னரையும் நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். ஏன்னா ஒன்று கூட குறைய இருந்துச்சுன்னா நமக்கு அளவும் வந்து மாறி போயிடும். முக்கியமாக அந்த கழுத்தோடைய அகலம்லாம் எடுக்கும்போது கரெக்டாக அந்த 4 இதுவும் வந்து நமக்கு அந்த மடிப்பு அந்த ஃபோல்டரு கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் முன்ன பின் இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு அளவு பின்னாடி ஒரு கழுத்தோடைய அளவாக வந்து முன்னாடி வந்து குறுகலாகவும் பின்னாடி விரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி போயிடும். அதனால் நம்ம எந்த அளவு எடுத்தாலும் அந்த கரெக்டாக வந்து ஃபோல்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நாளாக வந்து மடித்து போட்டுக்கிட்டு நல்லாபடி பிடிச்சிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் இப்போ கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் இது குண்டூசி, இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது குண்டூசி அந்த அட்டையிலலாம் குத்தி தருவாங்கள்ல அந்த பின் பண்ணி பேக்கிங்கோட அந்த குண்டூசியெல்லாம் எடுத்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இது மாதிரி நம்ம சுடிதார் இது மாதிரிலாம் கட் பண்ணும்போது முக்கியமாக கழுத்து பகுதியை கட் பண்ணும்போது கொஞ்சம் அளவு மாறிடும் அப்படின்றதுனால நான் அந்த குண்டூசி வந்து பின் பண்ணிக்குவேன். அதை வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹூக்கு இருக்குல்ல அந்த ஊக்கு கூட நீங்கள் வச்சு கூட இது மாதிரி வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து கட் பண்ணோம்னா அந்த ஃபோல்டர் வந்து நமக்கு மாறாமல் நமக்கு கரெக்ட் நம்ம என்ன அளவு நம்ம அளக்குறோமோ அதுக்கு ஏற்ற அளவு நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து வச்சுட்டு ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஊக்கு எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் நமக்கு வந்து அளவு வந்து மாறாமல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் இப்படி மடித்து போடுறீங்கள்ல அப்போவே வந்து நடுவில் ஒரு ஊக்கு மேல் பக்கம் ஒன்று கீழே ஒன்று மொத்தமாக ஒரு 3 இடத்துல வந்து இது மாதிரி வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக நழுவாது. கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கும்போது அதை வந்து எடுத்துக்கலாம். பின்னை வந்து எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 23 வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து 23 வச்சுருக்கேன். ஏன்னா நான் மடக்கி வந்து தைக்க போகிறேன். 18 தான் நமக்கு தேவை. பாப்பாவுடைய அந்த சட்டையோடைய ஹைட் வந்து 18. மீதி வந்து நான் ஒரு தையலுக்கெலாம் சேர்த்து தையலுக்கு அதேமாரி மேலே நம்ம கொஞ்சம் தையலுக்கு வந்து மடக்கி நம்ம தைக்கணும். அதேமாரி கீழேயும் நம்ம தையலுக்கு விடணும். அப்புறம் டக்குன்னா வந்து கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு பக்கம் நம்ம உள்ளே வந்து மடக்கி தைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஹைட்டை வந்து பின்னாடி கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. அப்போ இது வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா கழுத்தோட அகலம் வந்து 2 எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே அளந்து எல்லாத்தையும் குறித்து வச்சது தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ. ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து கழுத்தோட அகலம் 2 எடுத்துக்கிட்டு ஷோல்ட்ரு 3 எடுத்துக்கிறேன். இது இப்போ அளக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து நான் 4.5 எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கு 4.5. நமக்கெலாம் இப்போ பெரியவங்களுக்குலாம் வந்து ஒரு 5.5. கொஞ்சம் பாடியாக கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 5.25 அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா. இது வந்து பாப்பாவுக்கு 4.5. ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கா. அதனால் அவளுக்கு வந்து இப்படி கையை தூக்குனா போனால் ஃப்ரீயாக இருக்கணும், வெட்டக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து 4.5 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம இப்படி ஆம்கோலை அப்படி கொஞ்சம் இதுவாக வந்து நம்ம வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து அந்த ஷேப் வரத்துக்காக நான் இது வந்து போட்டிருக்கேன். இப்போ
அதாவது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவசர அவசரமாலாம் செய்யக்கூடாது. ஓகேவா? நம்ம நல்லா பொறுமையாக வந்து யோசனை பண்ணி, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் வந்து தைக்க போகிறோம். அப்போ நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து நறுக்கணும். அவசர அவசரமாக பிடிச்சி நம்ம ஒரு அளவு எடுத்து அது ஒரு பக்கம் அப்படி ஒரு அளவு நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு படம் மாதிரி போட்டு ஏன்னா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது நம்ம நினச்சது ஒரு அளவாக இருக்கும், அது வர்றது ஒரு அளவாக இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு நான் வந்து இந்த பானைக்கு தான் வைக்கலான்னு பார்த்தேன். இது வந்து சரி ஸ்டார் நெக்கை வச்சு விட்ருவோம். ஏன்னா நான் வந்து கழுத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு வச்ச ஒரு இது வந்து வாங்கியிருக்கேன். அதாவது வந்து என்னன்னாக்கா அந்த அதுலேயே நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி லேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மடங்காது. நம்ம ரவுண்டு நெக்குக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஸ்டார் நெக்குக்கு நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ நான் டோட்டலாக முன்னாடி கழுத்து பின்னாடி கழுத்து சேர்த்தே நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஆனால் நம்ம முன்னாடி கழுத்து மட்டும்தான் ஸ்டாரு, பின்னாடி கழுத்து வந்து நமக்கு ரவுண்டு நெக்கு தான். அப்போது நம்ம முன்பாட்டை மட்டும் நம்ம தனியாக இப்போ பாருங்களேன், நான் கட் பண்ணதுக்கப்புறம் முன்பாட்டை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துடுவேன். ஓகேவா? கரெக்டாக நம்ம எங்கே கோடு போட்டு நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோமோ அது மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்து அளக்கணும்ப்பா. நம்ம ஒரு கோடு போட்டது ஒன்று, நம்ம கட் பண்ணுறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. இந்த கத்திரிக்கோள் இந்த சிசர் வந்து ரொம்ப நாளாச்சு, சாணம் கூட இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நறுக்கிறதுக்கே வந்து சிரமமாக தான் இருக்குது. நான்லாம் முன்னாடி தைக்கும் போதெல்லாம் வந்து 6 ப்ளவுஸு நம்மளுடைய ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, 6 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு அழகாக பின் பண்ணி ஒன்றா போட்டு நறுக்குவேன். காலையில் உட்காந்து 6 ப்ளவுஸை நான் நறுக்கினேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைச்சிருவேன். அதெல்லாம் ஒரு காலம். மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து கத்திரிக்கோளும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஸ்டார் நெக் இருக்குல்ல, அந்த இதுதான் வந்து முன்பாட்டு. இதை மட்டும் நான் தனியாக வந்து நான் ஒரு இதை எடுத்துட்டு இப்போ பின் கழுத்துக்கு மட்டும் நான் வந்து அந்த ஸ்டாரை வந்து கொஞ்சம் அப்படி வளைவாக கொண்டு வந்து ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது வந்து முன்னதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கழுத்து நம்ம பின்னாடி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டு பாவாடையில் இது கொக்கிலாம் வச்சு தப்போம்ல, கொக்கி மாட்டுறது அந்த பின் பார்ட், இது பின்பகுதி. கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பின் கழுத்தோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் 5.25 வந்து எடுத்திருக்கேன். முன்பகுதி அதாவது முன் கழுத்து வந்து நான் வந்து 4 எடுத்திருக்கேன். பின்னாடி வந்து கொஞ்சம் 5.25 எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நான் தைக்கும்போது பின்னாடி நல்லா அந்த இது வச்சு நாட்டு பின்னாடி வந்து இப்படி கட்டிக்கிற மாதிரி ரோப்பு கயிறு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நல்லா கொஞ்சம் இறக்கமாக பின்னாடி தைச்சோம்னா சூப்பராக இருக்கும். எப்போதுமே வந்து பின்னாடி கழுத்து கொஞ்சம் இறக்கிக்கலாம், முன்னாடி கழுத்து மட்டும் நம்ம வந்து ரொம்ப வந்து இறக்கக்கூடாது, அசிங்கமாக போன மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் முன்னாடி கழுத்து கொஞ்சம் ஒரு நூல் வந்து கொஞ்சம் கம்மியானால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இறங்கக்கூடாது, நமக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி. நான் இதை வந்து ரவுண்டாக நான் வந்து அப்படியே வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது, அவ்வளோதான். நான் வந்து பின்னாடி வந்து எந்த டிசைனை வைக்க போகிறதில்ல. பின்னாடி வந்து அந்த இது மட்டும், அதாவது வந்து ரோப் மாதிரி நம்ம தப்போம்ல நாட்டு, அந்த நாட்டு மட்டும் நான் வச்சு ஒரு குஞ்சத்தை போட்டு கட்டிக்கிற மாதிரி பின்னாடி வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு வந்து பின் சைடு வந்து கொக்கியும் அதை மாட்டுற அந்த பட்டியும் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தைக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் எதுக்கு கட் பண்ணுறேன்னா இது வந்து கைக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா பஃப் கை வச்சு, இது வந்து பாவாடை துணி கட் பண்ண மீதி உள்ள பாவாடை துணி,
அதில் தான் நான் வந்து கையை மட்டும் அதில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃப்ளிட் வச்சு கைக்கும் அந்த கையில் வந்து இப்போ மேலேயும் அந்த பஃப் கை மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து கட் பண்ண போகிறேன். பஃப் கைக்கு தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அளவு அப்படின்லாம் இல்லை. நமக்கு ஃப்ளிட்டு வந்து நிறைய நம்ம பஃப் நிறைய வச்சு தைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2-3 ஃப்ளிட்டு போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கையை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது மாதிரி நம்ம நறுக்கும் போதே வந்து எல்லாத்தையும் நறுக்கி, என்னோடய பழக்கம் அதுதான். நான் நறுக்கும் போதே என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஒரு அளவு விடாமல் எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுட்டு தான் நான் மிஷின்லேயே உட்காருவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் உக்காந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணி தைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஒரு மாதிரி டென்ஷனாகவும் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு அதாவது அளவும் நமக்கு வந்து புரியாது. சில பேர்த்தோட பழக்கம் அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாகவும் எனக்கு வந்து தோணுது. இப்போ இது வந்து நான் எதுக்கு கட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி கொக்கி பின்னாடி அதாவது வந்து சட்டையில் வந்து பின்பாட்டு நம்ம கொக்கி நம்ம ஹூக்கு போடுவோம்ல, அது கொக்கி மாட்டுறதும் கொக்கி வச்சு தைக்கிற அளவுக்கும் 2 பட்டி. அதுக்காக தான் நான் ஒன்றா வந்து மடித்து போட்டு 2க்கும் சேர்த்து நான் கட் பண்ணுறேன். அது நம்ம தனித்தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மடக்கி வச்சு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து வேறு என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சட்டைக்கு வந்து அந்த பின்னாடி நாட்டு வைப்போம்ல, பின்னாடி நாட்டுக்கும் அப்புறம் சட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன் பாட்டுக்கு வந்து நான் சின்னதாக அதாவது ரோப் மாதிரி குட்டி குட்டியாக ரோப் மாதிரி வச்சு கொஞ்சம் டிசைன் மாதிரி தைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை வந்து கட் பண்ணுறேன். இது வந்து நல்லா மெலிஸ் ரோப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா தைச்சிட்டு அதை ஒரு அளவுக்கு ஒரு சேம் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி முன்னாடி அந்த ஸ்டார் நெக் இருக்குல்ல, அதில் தான் கொஞ்சம் டிசைன் மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து பாவாடை துணியை நம்ம அந்த சட்டை துணியில் வச்சு நம்ம கொஞ்சம் தைச்சோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா டிசைனாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு நான் தைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து இந்த டிசைன் தான் இல்லைங்க, நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம வந்து தையலில் வந்து கொண்டு வந்துடலாம். சில பேர் வந்து இதுக்கு வந்து கேட்லாக்கு அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் நான் வந்து கேட்லாக்லாம் பார்க்க மாட்டேன். துணி எக்ஸ்ட்ரா இருக்கா அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிறைய துணி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சின்ன பிள்ளைகளுக்கு தைச்சி கொடுத்துடலாம். இது மாதிரி கொஞ்சமாக துணி கொஞ்சம் வால்வாலாக கொஞ்சம் அதாவது வேறு எதுக்குமே நமக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா தூக்கி போடாமல் கொஞ்சம் டிசைன் ஒர்க்கு இது மாதிரி நம்ம கொடுத்து அதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா பாருங்களேன், இது மாதிரி நல்ல வால் மாதிரி நம்ம ரோப் மாதிரி தைச்சிக்கலாம். அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய துணி இப்போ நம்ம தைக்கும்போது நிறைய வந்து துணி இருக்கும். துணி வந்து வேஸ்ட்டு துணி சின்ன சின்ன பீஸாக அதெல்லாம் நான் ஒரு 2-3 சாக்கில் என்ன பண்ணுவேன்னா எடுத்து நான் வந்து ஸ்டோர் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து தலைவாணிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த துணி எல்லாத்தையும் தலைவாணிக்கு குருவி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மூட்டை 3-3 மூட்டை ஒரு 10 நாள் 20 நாளுக்கு ஒரு மாதம் அப்படி நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சோன்னையும் வந்து வாங்கிட்டு போய் நல்லா தலைவாணி என்கிட்டே வந்து பாவாடை துணி இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் இந்த பிள்ளைங்க பேண்ட்டு கொஞ்சம் பழைய பேண்ட்டு மாதிரி இருந்துச்சுன்னா என்னகிட்டே கொடுப்பாங்க, தலைவாணி வர தைச்சி கொடுயா அப்படின்ட்டு. நானும் தலைவாணி வர வந்து தைச்சி கொடுப்பேன். அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த பேண்ட்டு துணியெலாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதில் வந்து தைச்சிட்டு அதை நல்லா உள்ளே திணிச்சு அதை வந்து ஒரு தலைவாணியாக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. தலைவாணிலாம் காசெல்லாம் போட்டு யாருங்க கிராமம்லாம் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஒன்று இது மாதிரி டைலர் கடையில் துணி ஏதாவது இப்படி பீஸ் துணி வேஸ்ட்டாக வர துணி அதை வச்சு இது பண்ணுவாங்க. இல்லைனா வீட்டில் வந்து நிறைய நம்ம பிள்ளைங்களுக்கு பத்தாத துணியெல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைவாணி ஒரு 2 தைச்சிட்டு போயிட்டு
அந்த பத்தாத துணி, சின்ன குழந்தைங்க அந்த எது பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையும் அதில் வந்து உள்ளே திணிச்சு அதை வந்து தலைவாணியாக வந்து அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. அது மாதிரி தான் நானும் கூட இது மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து கட் பண்ணோம்ல, அப்போ அந்த கழுத்துக்கு வந்து பட்டி நம்ம உள்ளே மடக்கி வைப்போம்ல, அதுக்காக நான் அது வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சேமாகவே நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ரோஸ் கலரில் கொடுத்தோம்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இப்போ முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுக்குமே நான் வந்து சேர்த்து தான் நான் கட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச் அப்படிங்கும்போது ஏன்னா கழுத்தே நமக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு 5.25 வந்துடுது. அப்போ கீழேயும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு தானே நம்ம வந்து தைப்போம். அப்போ அதனால் நான் சேர்த்து நான் ஒரு 9 இன்ச் எடுத்துக்கிறேன். நான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நான் தைக்கும்போது தான் இந்த பீஸெல்லாம் நான் எதுக்காக கட் பண்ணேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நமக்குன்னு ஒரு தொழில் வந்து வேணும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எம்எஸ்சி பிஎட்